சாதி என்பது இந்து மதத்தில் இல்லை என்று ஹெச் ராஜா முதல் கடைசியில் இருக்கக்கூடிய RSS சங்கி வரை இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மதனும் தாட்சாயனும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள்? ஆக நாங்கள் கேட்பதெல்லாம் இருவருமே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஆக ஒரு இந்து இன்னொரு இந்தை திருமணம் செய்து வைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அனைவரும் இந்து என்று எல்லா இடங்களிலுமே சொல்லிக் கொள்கிற இந்து முன்னணி, RSS உள்ளிட்ட இயக்கங்கள் எல்லாம் இந்த மதன் தாட்சாயினி இருவருமே இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தானே. ஏன் இவர்களுக்கு சாதி அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கடி பல்வேறு பிரச்சனைகள், கூலிப்படை கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது போன்ற பகுதிகளிலே காவல்துறை மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக சாதி மறுப்பு திருமணங்களை எல்லாம் சம்பந்தப்பட்ட இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய இயக்கங்கள் எல்லாம் இதே பணியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன, வேறு வேலை செய்வதில்லை என்பது போன்றுதான் காடேஸ்வர இந்து முன்னணியினுடைய மாநில அமைப்பாளர் காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் இந்த செய்தி குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நாம் அவரை பார்த்து கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்த இந்த இருவரும் மதன் தாட்சாயினி இருவருமே வெவ்வேறு சாதி என்று சொன்னாலும் கூட இருவருமே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஆக ஒரு இந்து இன்னொரு இந்தை திருமணம் செய்து வைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அனைவரும் இந்து என்று எல்லா இடங்களிலுமே சொல்லிக் கொள்கிற இந்து முன்னணி, RSS உள்ளிட்ட இயக்கங்கள் எல்லாம் இந்த மதன் தாட்சாயினி இருவருமே இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தானே. ஏன் இவர்களுக்கு காடேஸ்வர சுப்பிரமணியமே திருமணம் செய்து வைத்துக் கொள்ளக்கூடாது? இது போன்ற இந்துக்களுடைய திருமணங்களை எல்லாம் தாழ்த்தப்பட்ட இந்தாகட்டும் அல்லது மேற்சாதி இந்தாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் இந்து தானே, சாதி என்பது இந்து மதத்தில் இல்லை என்று ஹெச் ராஜா முதல் கடைசியில் இருக்கக்கூடிய RSS சங்கி வரை இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மதனும் தாட்சாயனும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள்? ஆக நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் இந்து, எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களையும் நீங்கள் இந்து என்று சொன்னால் இது உங்களுடைய பார்வையிலே இது சரிதானே? இதற்கு ஆதரவாக நிற்க வேண்டிய முதல் நபரும் காடேஸ்வர சூரணி, ஹெச் ராஜா போன்றவர்கள் தான் நிற்க வேண்டும். ஆனால் அடிப்படையில் இவர்கள் இந்துக்கள் என்று சொல்லுவதெல்லாம் இங்கே இருக்கிற 3 விழுக்காடு பார்ப்பனர்களுடைய நலன்களை மையப்படுத்தி தான் மற்ற எல்லோரையும் இந்துக்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர உண்மையில் இவர்கள் யாரையும் இந்து என்று சொல்லி சேர்த்து கொள்வதில்லை தோழர்களே. ஆக அந்த அடிப்படையில் காடேஸ்வர சுப்பிரமணியம் போன்றவர்களை எல்லாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இரண்டாவதாக, இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அந்த கட்சி திருமணம் நடைபெற்ற பிறகு அவருடைய உயிர்களுக்கு, மதன் தாட்சாயினுடைய உயிர்களுக்கு ஆபத்து இருக்கிறது, கொலை மிரட்டல் இருக்கிறது, காவல் நிலையத்திலே முறையாக தகவலை தெரிவித்துவிட்டு ஒரு பாதுகாப்பு கருதி தான் அந்த அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஆக காவல்துறையும் இவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று நினைத்து 2 காவலர்களை அங்கே பாதுகாப்பில் ஈடுபடுத்தி இருக்கிறது. ஆனால் காவலர்கள் 2 பேர் இருக்கின்ற பொழுதுதான் அங்கே பந்தல் ராஜா, பிள்ளைமார் கூட்டமைப்பினுடைய கூலிப்படை தலைவன் பந்தல் ராஜா காவல்துறை அந்த காவலர்களுடைய முன்னிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள் சென்று அங்கே இருக்கிற வழக்கறிஞர் பழனி அவர்களை அடித்து அமர வைத்து மன்னிப்பு கேட்பது போல் ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். அலுவலகத்தை எல்லாம் சூறையாடி இருக்கிறார்கள். ஏதோ பந்தல் ராஜாவை கந்தல் ராஜா பண்ண வேண்டும் தோழர் மூர்த்தி சொன்னார். உண்மையில் அவனுடைய வாழ்க்கையே கந்தல் தான். எதற்காக பந்தல் ராஜா என்று பெயர் வந்தது என்று சொன்னால், திருநெல்வேலியே அருந்ததியருடைய குடியிருப்பு இருக்கிறது. அருந்ததியர் குடியிருப்புக்கு அது ஒரு 1000-500 வீடுகள் இருக்கும் மாநகரத்தில். அந்த 500 வீடுகளுக்கு பந்தல் அணிவித்து நல்லது கெட்டது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் பந்தல் அமைத்து அதிலே வருகின்ற வருமானத்தை சாப்பிடுகிறவர் தான் பந்தல் ராஜாவினுடைய அப்பா. அருந்ததியர் ஒருவேளை அருந்ததியரும் இல்லை அங்கே இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு வேளை பந்தல் ராஜாவினுடைய அப்பாவை பந்தல் போட அழைக்கவில்லைன்னு சொன்னால் பந்தல் ராஜாவுக்கு அன்னைக்கு பட்டினி தான். ஆக அப்படிப்பட்ட சாதாரண நபர் தான் தன்னை அந்த சமூகத்தினுடைய தலைவனாக தன்னை எல்லோரும் மதிக்க வேண்டும், கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு அது வசதியாக இருக்கும் என்று சொல்லிதான் ஏற்கனவே தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை
கொலை செய்திருக்கிறான் பந்தல் ராஜா. பந்தல் ராஜா மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. ஆக பந்தல் ராஜா திட்டமிட்டு அந்த சமூகத்தினுடைய தலைவனாக அல்லது கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டும், கட்ட பஞ்சாயத்து நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மதன் தாட்சாயினுடைய வழக்கிலே ஈடுபட்டிருக்கிறான். ஆக காவல்துறை மிக மெத்தனமாகவே இருந்திருக்கிறது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் நெல்லை, தூத்துக்குடி போன்ற சென்சிட்டிவான மாவட்டங்களில் காவல்துறை இது போன்ற பிரச்சனைகளை சாதி அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கடி பல்வேறு பிரச்சனைகள், கூலிப்படை கொலைகள் நடந்து கொண்டிருக்கிற அது போன்ற பகுதிகளிலே காவல்துறை மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் கீழே இருக்கிற உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் முறையான தகவலை எல்லாம் சொல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் சம்பவம் அங்கே நடைபெறாமல் தடுத்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான சம்பவத்தையும் இங்கே சொல்ல வேண்டும். அன்றைக்கு பந்தல் ராஜா கூலிப்படை உள்ளே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு உள்ளே வருகின்ற பொழுது அங்கே இருந்த மதன் தாட்சாயினி இருவருமே அங்கே இருந்த ஒரு கழிவறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் தேடி உடைத்து பார்த்து விட்டு இல்லை என்று பிறகு வெளியே வந்திருக்கிறார்கள். ஒருவேளை திராவிட தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கதிரவன் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு பொறுமையோடு அக்கறையோடு நடந்து கொண்ட காரணத்தினால்தான் அன்றைக்கு 2 உயிர்கள் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவேளை அவர்கள் கண்டுபிடித்து அதை தடுக்கின்ற போது கூலிப்படை வெளியே 2 கார்களிலே கூலிப்படை இருக்கிறது, அந்த கூலிப்படை இருக்கிறது தெரிந்து உள்ளே வந்திருந்தால் இருவருக்கு அங்கே கூலிப்படைக்கும் அங்கே இருக்கிற நமது தோழர்களுக்குமான ஒரு பெரும் போராட்டத்தில் அவர்களுடைய எண்ணத்தை நிச்சயமாக ஈடேறியிருப்பார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட தமிழர் கட்சியினுடைய தோழர்களுடைய அக்கறையும் பொறுமையும் தான் ஒரு மிகப்பெரிய அங்கே கொடூர சம்பவம், கொலை சம்பவம் நடக்காமல் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக இங்கே சிறப்பு சட்டம் உடனடியாக இயற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பந்தல் ராஜா போன்றவர்கள், இங்கே இருக்கிற நடிகர் ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பயம் வரும். சட்டத்திற்கு உட்பட்டு 2 வயது வந்தவர்கள், மேஜரானவர்கள் திருமணம் செய்து கொள்வது சட்டம் அங்கீகரிக்கிறது. ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்ற திருமணத்தை தடுக்கிறவர்கள் யார்? அவர்கள் தானே கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் நாம் கட்ட பஞ்சாயத்து செய்கிறோம் என்று. எனவே தமிழக அரசு மார்க்சிய, அம்பேத்கரிய, பெரியாரி இயக்கங்கள் நீண்ட நெடுநாள் கோரிக்கை என்பது ஆணவ படுகொலையை தடுத்திட வேண்டும் என்பது சிறப்பு சட்டம் உடனடியாக இந்த சட்டமன்ற தொடரிலே உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தமிழக அரசை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, பந்தல் ராஜா உள்ளிட்ட கூலிப்படையின் மீது அனைத்துவருமே பல்வேறு கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. எனவே இவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறோம். மாஞ்சோலை தொழிற்சாலையை பொறுத்தவரை அந்த தொழிற்சாலையில் அந்த மாஞ்சோலை அங்கே பணி செய்வது என்பது நிச்சயமாக ஏதோ இன்னொரு கிரகத்தில் பணி செய்வது போன்றது தான் இருக்கிறது. எந்த விதமான அடிப்படை வசதி இல்லை. கீழே மணிமுத்தாறு அணையிலிருந்து அந்த மாஞ்சோலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முறையான பாதை வசதி கூட கிடையாது. அங்கே அடிப்படை வசதி எதுவுமே இத்தனை ஆண்டுகளாக இல்லை. கேட்டால் இது ஒப்பந்தம் முடிய இருக்கிறது, எனவே நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். எனவே அங்கு அந்த பணி, அந்த தொழிற்சாலையை அரசு கூட நடத்த வேண்டியதில்லை. அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் அரசே எடுத்துக்கொண்டு அங்கிருக்கிற மக்களுக்கு, அது 90% இங்கே அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், பல்லர் பறையர் அருந்ததியர் தான் அங்கே பணியாற்றுகிறார்கள். எனவே அரசு அவர்களுக்கு உரிய தொகை வாழ்வதற்கான, அவர்கள் புதிய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு தொகையை கீழே சமதள பகுதியிலே வழங்க வேண்டும், அல்லது அரசு பணி வழங்க வேண்டும், நல்ல வீடு அமைத்து கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாயாவது தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கிறோம். மதன் தாட்சாயினி உள்ளிட்ட சாதி மறுப்பு திருமணம் செய்த அனைவருக்குமே உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய RS பாரதி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அது இந்த நேரத்தில் சொல்லுவது என்பது சரியாக இருக்கும். இந்த கள்ளக்குறிச்சியினுடைய இந்த விசசாராய சாவுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்களே காரணமாக இருப்பார்கள். அருகிலே இருக்கிற பாண்டிச்சேரி மாநிலத்திலிருந்து தான் மெத்தனால் கொண்டு வந்திருக்க முடியும். எனவே அரசு அதன் அடிப்படையில் விசாரிக்க வேண்டும் என்று RS பாரதி சொல்லியிருக்கிறார். எனவே தமிழ்நாடு காவல்துறை, அது CBCID அதன் அடிப்படையிலும் விசாரித்து உண்மையான
உண்மையான குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு திராவிட தமிழர் கட்சி எடுக்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவை என்றென்றும் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.